நல்லா இருப்பீங்க. ஒரு சில வேளைகளில் ஒரு ஒரு சில ஒரே விஷயத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு பெரிய நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் அவர் என்ன செய்தார், ஒரு பெரிய ஒரு அரங்கம் நிறைந்த கூட்டம், ஒரு ஜோக்கை சொன்னவுடன் அரங்கமே கைதட்டி மகிழ்ந்தது. மறுபடியும் பார்த்தார், ஒரு அரை மணி நேரம் கழித்து அதே ஜோக்கை சொன்னார். பாதி அரங்கம் கைதட்டியது. இன்னொரு அரை மணி நேரம் பார்த்தார், அதே ஜோக்கை சொன்னார். கால்வாசி பேர் கைதட்டினார்கள். மறுபடியும் ஒரு தடவை சொன்னார், 4வது முறையாக சொன்னார். யாருமே கைதட்டப்படவில்லை. அவர் எதற்கு இதை சொன்னார் என்றால், ஒரே ஜோக்கை 4 தடவை சொன்னால் 4 விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. பழகிப்போனது என்பது போல பார்ப்பரித்தார்கள். கடைசியில் யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு விஷயத்தில் கவலையுள்ள விஷயமாக இருந்தால் அந்த கவலையுள்ள விஷயத்தையே மனசில் போட்டு 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 இருக்கிற கவலை பெரிதாக்கி கொண்டிருக்கிறாள் என்பதற்காகத்தான் அப்படி சொன்னேன் என்று சொன்னார். நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம வீட்டில் ஒரு கவலை வந்துவிட்டால் அதைவே நினைப்பதை விட சரி நடந்து விட்டது, அடுத்தது என்ன என்பது பார்ப்போம் என்று யாரும் அவ்வளவு சீக்கிரமே அந்த நிலைப்பாட்டுக்கு வருவதில்லை. நடந்து முடிந்ததை பற்றி கவலைப்படாமல் நடக்க இருப்பதை பற்றி நாம் சிந்தித்தோமானால் அது நல்லதே நடக்கும். இதுபோல்தான் பைபிளில் பார்த்தீர்களானால் அன்னாள் என்பவளுக்கு குழந்தை இல்லை. ஊரார் திட்டினார்கள். அன்னாளுடைய கணவனுக்கு 2 மனைவிகள். மூத்தவள் இவளை கேவலமாக பேசினார். பெரிய பெரிய குழந்தைகள் விசேஷத்துக்கு போகும்போது இவளை அண்ட விட மாட்டார்கள் என்றால் அந்த குழந்தையை தூக்குவதற்கும் அந்த நிகழ்ச்சியை பங்கு கொள்வதற்கும் அருகதையற்றவள் என்று கேவலமாக பேசினார். மனம் நொந்தாள், அழுதாள். அதைவே நினைத்து நினைத்து மனம் கசந்து கடைசியில் கர்த்தரிடத்தில் போய் விண்ணப்பத்தை சொன்னார். அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை தான் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி. அவள் அதை பற்றி கவலைப்பட்டு இன்னைக்கு கவலைப்பட்டு பிரயோஜனமில்லை. கவலையை தீர்ப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், அவர்தான் கர்த்தர் என்று முடிவு செய்து அவரிடத்தில் சமர்ப்பித்தால் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். லேட்டஸ்டான ஒரு குழந்தையை, அதுவும் தீர்க்கதரிசியை கொடுத்தார். அவர்தான் சாமுவேலை அபிஷேகம் பண்ணினார், ராஜாவாக பண்ணினார். அவர்தான் தாவீதை ராஜாவாக பண்ணினார். அதனால் தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை, ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் அதைவே திரும்ப இருப்பதை விட இனி நல்லது நடக்கும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் முறையிட்டால் அவர் நல்லதையே நடத்தி கொடுப்பார். மீண்டும் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?